மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரியவர்களாகிய நம்மால் சிலர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் உலகத்தின் வேஷத்தை தரித்து அதன் உலக சடங்காச்சாரமான காரியங்களை அனுசரித்து நாள் பார்த்து குறிக்கேட்டு உலக சிற்றின்பங்களில் ஈடுபட்டு இதெல்லாம் தவறு இல்லை என்று தன்னைத்தான் தேற்றிக்கொண்டு பரலோக தேவனுக்குள் ஒரு காலும் உலகத்தின் ஆசா பாசத்துக்குள்ளும் உலகத்தின் சிற்றின்பத்திற்குள்ளும் ஒரு காலுமாக வைத்து ராபோஜனமான பரிசுத்த பந்தியிலும் பங்கெடுத்து வாழ்ந்து குற்றம் செய்து கொண்டிருப்பதை கண்டால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் அவர்கள் காரியங்களை கேள்விப்படும் போது அவர்களை கண்டிப்பதாக கூறி நம் சுயமான பல காரியங்களால் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கும் நமக்கும் பெரிய பிரிவினையை உண்டாக்கி விடுகிறோம். இதனால் அவர்கள் இன்னும் சபையை விட்டும் கூடி வரும் ஜெபத்தை விட்டும் நமது நல்ல நட்பை விட்டும் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இதனால் வேத வசனம் கூறுகிறபடி சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு என்று கூறுகிறபடி பரலோக தேவனை விட்டு வழி விலகுகிறவர்களை வேத வசனம் கூறுகிறபடி நல்வழிப்படுத்துவோம். நாமும் சோதிக்கப்படாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையையும் காத்துக்கொள்வோம். God bless you.